என்னடி ரூபி, பஸ் ஸ்டாப்ல யாரையும் காணோம்? நீ யாரை எதிர்பார்க்கற? ஏட்டி உங்க அக்காவை காணுமே. நீ ஊர்ல இருந்து வரேன்னு தெரிஞ்சா நேரத்துக்கு வந்திருப்பாங்களே. ஏட்டி ராணி, நான் ஊருக்கு வரதே எங்க அக்கா கிட்ட சொல்லலடி. சொல்லலையா? எதுக்கு? எங்க அக்காவை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு, அதான் அவ முன்னாடி போய் நின்று அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு இருக்கேன். இன்ப அதிர்ச்சியா? இந்த இன்ப அதிர்ச்சி உங்க அக்காவுக்கு மட்டும்தானா? ஆமா, எங்க அக்காவுக்கு மட்டும்தான். ஏய் ஏய் ஏய், அடிக்காதடி, எனக்கு தெரியாது உன்னை பத்தி. என்னடி தெரியும்? போடி, நடிக்காதடி. இந்த 15 நாளா நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமா சொல்லு, நீ உங்க அக்காவை பார்க்க மட்டும்தான் இவ்வளவு சீக்கிரம் வந்தியோ? ஆமா. எட்டி பொய் சொல்லாத, சொல்லிட்டேன். நீ உங்க மாமாவையும் பார்க்க தானே வந்த? அந்த கருவண்டெல்லாம் நான் ஏன் பார்க்க வர போறேன்? அவனெல்லாம் நான் பார்க்க வரல, எங்க அக்காவை பார்க்க தான் நான் வந்தேன். நம்பிட்டேன். முத்துக்கடி ரூபி, மறைக்காத, அது நல்லா உன் மூஞ்சிலே தெரியுது. ஆமா, என் மாமாவை பார்க்கவும் தான் சீக்கிரமா வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? அதான் எனக்கு தெரியுமே. ஏன் உங்க வாயால சொல்ல மாட்டீங்களோ? எதுபடி சொல்லணும்? நான் ஊருக்கு போறேன்டா, உன்னை பார்க்கணும் ஆசையா இருக்கு, பஸ் ஸ்டாப்புக்கு வான்னு நான் கூப்பிட்டா நான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டுடி. அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அதனாலதான் பேசாம வந்துட்டேன். இனிமேல் இந்த கருவண்டி யாரையாச்சும் பாப்பா, அப்ப தெரியும் இந்த ரூபியை பத்தி. ரூபி, நீ தண்டனை கொடுத்தது உங்க மாமாவுக்கு இல்ல, உனக்கு. இந்த 15 நாளா அந்த ஹாஸ்டல்ல நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. யார்கிட்டயாச்சும் ஒழுங்கா பேசுனியா, இல்ல சாப்பிட்டியா, தூங்குனியா? எப்ப பார்த்தாலும் உங்க மாமாவை நினைச்சு ஒரு ஓரமா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருந்த. இப்ப மட்டும் என்ன? ஆமா டீராணி, என்ன இருந்தாலும் நான் பேசிட்டு வந்திருக்கலாம், கோவப்பட்டு வந்துட்டேன். கருவண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, ஃபர்ஸ்ட் போய் அவனை பார்க்கணும். அவன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமே. சரிடி, நேரம் ஆயிட்டு, நம்ம வீட்டுக்கு போமா? ரொம்ப அவசரமா? ஏட்டி போட்டி. போறேன் டீ, போறேன். எப்படியோ இன்னைக்கு ஒரு டூயட் இருக்கு. உன்னை கொல்ல போறேன் பாரு. வா, எங்க அக்காவை போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அக்கா ரூபி, அக்கா 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 ரூபி, எப்படி வந்த ரூபி? ரூபி, எப்படி வந்த? நீ வரேன்னு அக்கா கிட்ட சொல்லவே இல்லை. உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுக்கா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். சரிடி, அழுவாத, வந்துட்டல, அழுவாதடி. நீனும் அழுவாதக்கா. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருந்துச்சுக்கா. சரி அக்கா, அழுவல, நீனும் அழுவாத, சரியா? அழுவாத. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ இல்லாம தான் கொஞ்சம் கஷ்டமா போச்சு. நீ இருந்தா அந்த வீடு ஒரே சத்தமா இருக்கும். அம்மா கிட்ட ஏதாச்சும் வம்பு வளர்த்துக்கிட்டு இருப்ப, இங்கேயாச்சும் நின்று ஏதாச்சும் வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருப்ப. உன் சத்தமும் நீயும் இல்லாம அந்த வீடு ரொம்ப அமைதியா போச்சு. அதனால எனக்கா இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் வீட்டை பாரு, கலகலன்னு ஆக்கிடுறேன். வாழு ஆரம்பிச்சிடாத. சரிக்கா, நம்மள பெத்த தாய் குளத்தை காணோம். நாங்க தான் இருக்கேன், உனக்கு தான் கண்ணு தெரியல. என்னட்டி பாக்குற? இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல. நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாட்டி, ரொம்ப நல்லா இருந்த பத்துக்க. இப்ப நீ வீட்டுக்குள்ள வந்துட்டியா, என் நிம்மதியெல்லாம் போயிரும். தாயா இல்ல நீங்க தாயான்னு கேக்குறேன். ஒரு பெத்த புள்ளைய 15 நாளா பிரிஞ்சிருக்கமே, புள்ள வந்திருக்காவே, ஆசையோட வந்து பார்க்க வருவீங்கன்னு பார்த்தா இனி தொல்லைன்னு சொல்றீங்க. தொல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா. என்னட்டி அம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படித்தாண்டி சொல்லுவேன். ஏக்கா பத்தியாக்கா, நான் இல்லாம இந்த அம்மா ஜாலியா இருந்தாங்களாம். எப்படி பேசாக பத்தியாக்கா? ஏண்டி இப்ப நாடி வந்திருக்க, அதுக்குள்ள ஏண்டி உன் வாழ்த்தனத்தை ஆரம்பிக்கிற? உனக்கு என் மேல அன்பே இல்லை பத்தியா? நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நான் வாழ்த்தனை பண்றேன்னு சொல்றேன். போச்சு, இன்னைக்கு விட மாட்டா. ஆமா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது உங்களை காணோம், எங்க போனீங்க? வீட்டுல இல்லைன்னதும் ஜாலியா ஊர் சுத்தீங்க போல. ஏன்டி சொல்ல மாட்டா? இல்ல நீ ஏன் சொல்ல மாட்ட? ஹால்ல இத்தா பெரிய உருவம் உட்கார்ந்துருக்கு, என்ன கூட பார்க்காம அக்கா அக்காந்துக்கிட்டு ரூமுக்குள்ள ஒடியாந்து விட்டு என்னை வீட்டுல காணுமோ? என்னமா சொல்றியா? நீங்க ஹால்ல இருந்தீங்களா? சோபாமல ஏதோ அரிசி முட்டை இந்த மாதிரி இருந்துச்சு. ஏட்டி, நான் உனக்கு அரிசி முட்டையா? ஏட்டி, என்ன பார்த்தா உனக்கு அரிசி முட்டையாவா இருக்கு? ஆமாட்டி, நான் அரிசி முட்டை தான். உனக்கு குண்டா குண்டானா பொங்கி போடுறேன்ல, அப்ப நான் அரிசி முட்டை தான். ஏமா பெத்த பிள்ளை சாப்பிடுறதெல்லாம் கண்டு வைக்க கூடாது.
ஆமாண்டி, கண்ணு வைக்கிறேன். கண்ணு மட்டும் இல்ல, நம்மளுக்கு கையும் காலையும் சேர்த்து வைக்கிறேன். ஐயோ இவ படுத்துற பாடு. எமோ எமோ என்ன டீ சொல்லு, ஏன் இப்ப கிட்ட வந்து நிக்கிற? எமோ புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தூங்குனியா? ஏமா அப்படி துரும்ப இழைச்சு போயிருக்க அப்படின்னு ஏதாச்சும் கேப்பேன்னு பார்த்தா தொல்லன்னு சொல்ல. ஏட்டி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டி. நீ துரும்ப இழைச்சா இருக்க. என் கண்ணுக்கு தான் தெரியலையா? ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியல போல. வயசாயிட்டு நீ ஏமாத்துற. ஏமா நீங்க என்ன பண்றீங்க? நேரா கிச்சனுக்கு போய் பறக்கிறது, ஓடுறது, மிதக்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்து வகை வகையா சமைச்சு வைப்பீங்களா? உங்க ஆசை மகன் வந்து வாய்க்கு ருசியா சாப்பிடுவானா? எது? காக்கா, பூனை, எலி இதெல்லாம் சமைக்கணுமோ? ஏமோ அதெல்லாம் நான் சொல்லல. நான் சொன்னது கோழி, ஆடு, மீன் இதெல்லாம் வாங்கி சமைங்கன்னு சொன்னேன். ஆமா, இவ அப்படியே போய் சாதனை படிச்சு கோல்டு மெடலா வாங்கியாந்து இந்த அம்மா கையில தந்துட்டா. இதுல இவளுக்கு பறக்கிறது, ஓடுறது, மிதக்கிறதெல்லாம் வாங்கி நான் சமைக்கிறேன். எட்டி, நேற்று சோறு மிஞ்சிடுச்சுன்னு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அந்த கூடையில 2 சின்ன வெங்காயம் கிடக்கும், உரிச்சு வச்சு குடி போதும். உடம்புக்கு நல்லது, அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. தாயா நீங்க? இல்ல தாயான்னு கேக்குறேன். நீங்க என்னென்ன என்ன 10 மாசம் சுமந்து பெத்தீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், நீங்க என்ன பெத்துக்கவே மாட்டீங்க. ஆமாட்டி, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. என் வயித்துல பிறந்ததா இவ்வளவு சேட்டை பண்ணுது. நீங்க பெற்றது உங்களை மாதிரி தான் இருக்கும். ஏன் நீங்க சேட்டை பண்ணது கிடையாதா? அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ்வளோ சேட்டை பண்ணுவீங்களாம். உங்க சேட்டை மேல ஆசைப்பட்டு தான் எங்க அப்பா உங்களை கல்யாணமே பண்ணாங்களாம். அதெல்லாம் எங்க அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்ப நான் உங்களை மாதிரி தானே இருப்பேன். இதை எப்பண்டி உங்ககிட்ட சொன்னாரு? ஆள் கிடைக்கலன்னா உன்கிட்ட சொன்னாரு? அதெல்லாம் எங்களுக்கு எப்பவோ தெரியும். ஏட்டி குறைச்சு பண்ணிடி உன் சேட்டைய. ஏக்கா எப்படி சொல்றாங்க பத்தியிலக்கா? அவங்க பெத்த பிள்ளை அவங்கள மாதிரி தானே இருக்கும். அவங்களும் நம்ம வயசுல சேட்டை பண்ணவங்க தானே. அப்ப நம்மளும் சேட்டை தான் பண்ணுவோம். சரிடி, வந்த முத நாளே எல்லா சேட்டையும் மொத்தமா பண்ணிடாத. போதும், போயிட்டு குளி. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கிடுவோம். நீ என்ன பார்த்தாலும் இங்க எதுவும் நடக்க போறது கிடையாது. ஒழுங்கா ஓடிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணும் நம்ம தோலை உரிச்சிருவாங்க. ஓகே மம்மி, நீங்கள் போய் அந்த ஐஸ் பிரியாணி ஆனியனையும் எடுத்து வைங்க. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அது ஒன்றும் இல்லை டீ, கொழுப்பு உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு. அக்கா செல்லம் கொடுக்கால, அதான். ஓகே தாய் குழந்தை, டென்ஷன் ஆகாதீங்க. சரி நீங்கள் போங்க, நான் உங்கள் பின்னாடியே வரேன். தொலைச்சிருமா அவளை பார்த்துக்க. என்ன அம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க? எக்கோ இந்த தாய் குளத்துக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. பத்தியாக்கா எப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு? உரிச்சிருவோம் பத்திக்க. என்ன இப்போ நான் சிக்கிருக்கணும்? ஆத்தி அக்கா கண்டுபிடிச்சிட்டா. நீ பண்ண வாழைத்தனம்லாம் போதும். 15 நாள் அந்த வீடு கடந்த அமைதிக்கு இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. நீ போய் ரெடி ஆகிட்டு வா. அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடு. நைட்டு போல நம்ம பேசுவோம். இது ரெஸ்ட் எடுக்குமா? அத்தி கருவண்டை வேற போய் பார்க்க போனமே. அக்கா நான் சாப்பிட்டுட்டு ராணி வீட்டு வர போயிட்டு வரேன். சரியா? ஏன்டி இப்போ தானே வந்த? இல்லைக்கா, நாங்கள் அங்கே போனல, அப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அவளோட திங்ஸ் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. அதை கொடுத்துட்டு நான் அவகிட்ட என் பொருளும் கொஞ்சம் இருக்கு, அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதை நாளைக்கு போய் வாங்கிக்கலாம்ல? இல்லைக்கா, இன்னைக்கே போகணும். இன்னைக்கே போனாதான் பார்த்து வாங்கிட்டு பொறுமையாக போய் பேசி வர முடியும்க்கா. இப்போ போனால் தான் போய் வாங்கிட்டு வர முடியும். என்ன டீ வளர்ற? இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் திங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, நான் கொடுத்துட்டு என் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி டி, நீ சாப்பிட்டுட்டு போ.